வணக்கம் ட்ரேடர் சசி. நம்ம நவம்பர் மாதம் முடிவில் இருக்கிறோங்க. மார்க்கெட் அடுத்து டிசம்பர் மாதம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கான்செப்டை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ட்ரேட்ஸை எடுக்கிறோங்க. இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ட்ரேட்ஸை பண்ணுறோம். அப்போ இதில் பாப்புலர் வீடியோஸில் முதல் வீடியோ ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். முதல்ல இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சேனலில் இருக்கிற எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னே புரியும். சரிங்களா? அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜியிலேருந்து பயம் இல்லாமல் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ட்ரேட்ஸை அதிகமாக ஓவர் ட்ரேட் பண்ணாமல் எப்படி பண்ணுறது, எப்படி பயிற்சி பண்ணுறது, என்ட்ரி அட் எக்ஸிட்னா என்ன, எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாப்புலர் வீடியோஸில் இருக்குது. அது இல்லாமல் இந்த பிகினர்ஸ் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 45 வீடியோ இருக்குது. அந்த 45ல் ஒரு 35 வீடியோ கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். மற்றதெல்லாம் சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஏமாற்று வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுப்படையான ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருப்போம். இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதை இப்போ ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் கான்செப்ட் ஓரியன்டாக என்ட்ரி அட் எக்ஸிட்னா என்ன, எப்படி பயிற்சி பண்ணுறது, பயம் இல்லாமல் எப்படி ட்ரேட் எடுக்குது, ட்ரேடிங் சைக்காலஜி என்ன, ஹையர் லோனா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்ட் லைன் விற்க தொட்டுக்கிட்டு ட்ரெண்ட் லைன் போகணுமா இல்லை பாடி தொட்டுக்கிட்டு போனால் பரவாயில்லையா, எப்படி ட்ரெண்ட் லைனை வரையணும், எல்லாத்த பற்றியும் இதில் பேசியிருக்கு. அப்போ இந்த வீடியோ எல்லாமே பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் எதனா சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மால் வீடியோஸ், ரொம்ப பெருசாக வீடியோ இருக்குது, லென்த்தையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா இந்த பெரிய வீடியோவில் இருக்கிற ஷார்ட்டாக இதில் இருந்து கட் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இதில் இருக்குது. அதுக்கும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தினம் ஒரு பார்வையை நீங்கள் பார்க்கலாம். ட்ரேடிங்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு, நான் ட்ரேட் பண்ண போகிறேன், பல லட்சங்களை சம்பாதிக்க போகிறேன், அந்த மாதிரி கிடையாதுங்க. ட்ரேடிங் கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப பொறுமை தேவை. வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு முதல்ல பொறுமையை ரொம்பவே அவசியம். அதை நீங்கள் அந்த பொறுமையை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது, வேகமாக ஓட்டி பார்க்குறது, ஸ்பீடை வச்சு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த பொறுமை இல்லை அப்படின்னா உங்கள் பயணம் கண்டிப்பாக முடிவு போய் எட்டாது. அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சரி, நம்ம இந்த பதிவில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுங்க. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சும்மா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த தினம் ஒரு பார்வையில் அதை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இந்த மாதிரி சென்செக்ஸில் எல்லாத்துலேயுமே ட்ரேட்ஸ் எப்படி எடுத்துருந்துருக்கலாம், என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் பேசிக்கிட்டே வரோம். அப்போ நேற்று கூட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு ப்ரைஸு நல்லா மேலே போச்சு. எங்கே போச்சு, ப்ரீவியஸாக எங்கே ஆரம்பத்தில் போச்சோ காலையில் அதே இடத்துக்கு ரொம்ப நெருக்கமாக போயிருக்குது. ஒரு சின்ன பேட்டர்னோடு முடிச்சிருக்குது ப்ரைஸ். இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குது, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் வரும்போதெல்லாம் ரெசிஸ்ட் ஆகிருக்குது ப்ரைஸு. அதே சமயத்தில் கீழே வரும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்குது, லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போய்கிட்டே இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பையாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு உங்களாலேயும் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்ன் அடிக்கடி உங்களால் பார்க்க முடியும் ட்ரேடிங்கில். இந்த பேட்டர்னை பார்த்த உடனே நம்ம அடிக்கடி வர்றதுனால இதை நம்ம பேட்டர்ன் அப்படின்னு இதை தான் நம்ம சொல்கிறோம். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகணும், கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகணும், இல்லை ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கணும், மேலே ட்ரெண்ட் ஆகணும். ரெண்டுத்தில் எது நடந்தாலும் அது நம்ம பேட்டர்ன். சரிங்களா? இந்த உங்களுக்கு இதுலேயே எக்ஸாம்பிளும் இருக்குது, இதையும் காமிச்சிடறேன் நான். இது மேலே ட்ரெண்ட் ஆகிருக்குது, கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. நம்ம பேட்டர்ன் மேலே ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது, ஒரே இடத்துல சப்போர்ட் இருக்குது, பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. 5 மினிட்ஸில் இதுதான் உங்களுக்கு தெரியுது. 5 மினிட்ஸில் அன்னன்னைக்கு என்ன ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ட்ரேடு கட்டமைச்சிக்கலாம்.
ஆனால் நீங்கள் இதை விட கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 hour டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த ஓவரால் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, திரும்ப வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்குதா மார்க்கெட், ஒரே இடம். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது மார்க்கெட், கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த 52,500லேருந்து 600க்குள்ளார இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்தது அப்படின்னாலே கீழே போயிடுது. இந்த இடத்துக்கு வந்தாலே செல்லர்ஸ் வந்து அலர்ட் ஆயிடுறாங்க. வந்துட்டானா மேலே வந்துட்டானா, ஓகே செல் பண்ணுன்னு கீழே கொண்டு போயிடுறாங்க. செல் பண்ணு கீழே கொண்டு போயிடுறாங்க. ஒரு தடவையும் நீங்கள் வந்து எதை கவனிக்கணும் அப்படின்னா, செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு கவனிக்கணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆரம்பத்தில் இவ்வளோ தூரம் தான் அவங்களால கொண்டுட்டு வர முடிஞ்சுது. பையர்ஸ் மறுபடியும் வந்து மார்க்கெட்டை மேலே அடுத்த தடவை செல்லர்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எப்படி, இந்த லோவுக்கும் கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ மறுபடியும் பையர்ஸு விட்டக்கூடாது அப்படின்னு மறுபடியும் பை பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. மறுபடியும் அதே இடத்துல இருந்து செல் பண்ணி கீழே வரும்போது இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, தெரியுதா? அதனால தான் உங்களுக்கு இந்த லைன் போட்டிருக்கேன். லைனை பார்த்தாலே தெரியும், சின்னது அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு. அப்போ திரும்ப கூட பையர்ஸ் இங்கேருந்து வந்து மார்க்கெட்டை கொண்டு போயிட்டாங்க. இதனால தான் பை ஆகும்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். தினமும் ஒரு பார்வையில் தினமும் கூட நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை பிரேக் பண்ணி போகணும். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிச்சிங்களா, இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு. இந்த நம்ம பேட்டர்ன் வந்து எப்படி வந்து நடக்கணும், மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகணும், கீழே வரும்போது சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் ஆகி சப்போர்ட் எடுக்கணும். இந்த ட்ரெண்ட் ஆகி இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா என்ன அர்த்தம், இது நம்ம பேட்டர்ன் அர்த்தம். நம்ம பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வேலை செய்யும், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகும், மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகும். அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து பிரேக் ஆகி போகணும். இங்கேயே இதில் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா பிரேக் ஆகி போகணும். பிரேக் ஆகி போச்சுன்னா எப்படி போகும், நல்லா போகும், நல்ல வேகமாக மேலே போகும். அதுக்கான எக்ஸாம்பிள் காட்டவா? எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குது, கோல்டில் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஆரம்பத்துலேயே வந்து இருந்ததுங்க. இது என்ன சார்ட்டுலாம் பார்க்காதீங்க, கான்செப்டை மட்டும் பாருங்கள். கான்செப்டை மட்டும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்னே புரியும். என்ன சார்ட்டு, என்ன லெவலு, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் லாஜிக் வந்து புரியாது. ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து பிரேக் ஆச்சு. எப்படி வந்து நம்ம பேட்டர்னை எப்படி சொல்கிறோம், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்குது, கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகிருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனோன்னே எப்படி போயிருக்குது, கண்ணாப்பினான்னு போயிருக்கு. எப்படி போயிருக்குது, கண்ணாப்பினான்னு வந்து போயிருக்குது பிரேக் அவுட் ஆகி. அதே தான் நம்ம வந்து 1 hourலேயும் எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குது, கீழே வரும்போது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது, மேலே வந்துருச்சு ப்ரைஸு, மேலே நிற்கிது, பிரேக் ஆச்சுன்னா நல்லா போயிடும். எதை பிரேக் பண்ணோம், ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ணோம். ஏற்கனவே ஒரு தடவை பிரேக் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்கிறான், ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டான். ட்ரையல் பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் செல்லர்ஸை வந்து கீழே கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதை கட் பண்ணக்கூடாது, அவங்க இதை கட் பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் கட் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 5 minutesல இதுக்குள்ளாரையே வந்து மறுபடியும் நம்ம பேட்டர்ன் வந்திருக்கு, இதை பிரேக் பண்ணோம், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்லா வந்து மேலே போச்சு ப்ரைஸு, நல்லா வந்து கீழே வந்துருக்குது. ஆனால் இந்த இடத்த கட் பண்ண முடியாமல் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது, ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆன மாதிரி ஆகிட்டே இருக்குது. இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நேராக வந்து மேலே டார்கெட்டு போயிடும். அப்புறம் புது ஹையை வைக்கிறதுக்கும் நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 hourல உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இது மூலமாக தெரியுது. அப்போ இன்னும் கூட நம்ம இன்னொரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போனோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து என்ன தெரியுது, இதில் வந்து இன்னும் கூட கிளியராக தெரியுதா உங்களுக்கு விஷயம். இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 1 hourல வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுதா இந்த இடத்துல. இப்போ 4 hour டைம் ஃப்ரேம் போனோன்னா இது ரொம்பவே ஷார்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. கிளியராக உங்களுக்கு நம்மளுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது பக்காவாக தெரியுது. இப்போ நம்ம எதிர்பார்க்குறதுலாம் என்ன, இப்படி கீழே வரணும், ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நல்லா பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே வரைக்கும் போயிடும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்னெல்லாம் நடந்துருக்குது மார்க்கெட்டில், அதே தாங்க. படிக்கட்டு ஏறி மேலே வரைக்கும் போனால், படிக்கட்டை இறங்கி பொறுமையாக வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தால், ப்ரீவியஸாக வந்து லோ வந்து பண்ணாமல் வந்து மேலே வந்தால் இந்த லெவலை கட் பண்ணணும், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணோம், கட் பண்ணாமல் கீழே வந்தது. புதுசாக லோ வச்சானா இன்னும் கீழே போயிருந்துருப்பான், லோ வைக்காமல் அப்படியே மேலே வந்தால்
நல்லா இந்த ஹை தான் டார்கெட்டு, இதுக்கும் மேலே வந்து போயிட்டு கீழே வந்துடும். ஒரு பெரிய அப் ட்ரெண்டு நடந்துருக்குதுங்க. ஒரு சின்ன கன்சால்டேஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்து நடந்துருக்குது. இந்த பெரிய அப் ட்ரெண்ட்லேருந்து என்ன ஆயிருக்குது, நேராக ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. தொடர்ந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குது, இந்த இடத்துல கன்சால்டேட் ஆயிருக்குது. இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து நம்ம மறுபடியும் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸில் இதுதான் வந்து நம்மளுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் புல்லிஷாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல்லிஷாக நடந்தது அப்படின்னா நல்லா மேலே போயிடும். இதில் இன்னொரு விஷயம் உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பேன்ஷனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருப்பீங்க. இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் இங்கே இருக்குது. இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ஒரே இடத்துல ஒரே நேர்கோட்டில் மேலே போய் ரிஜெக்ட் ஆகும் ப்ரைஸு, கீழே வரும்போது அதே இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இப்படியே மேலே கீழே போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஆனால் எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் இதில் வந்து நீங்கள் லைன்ஸில் வந்து போனீங்கன்னா டிஸ்ஜாயின் சேனல்னு இருக்கும். இதை வரைஞ்சிட்டு இப்படி வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பேட்டர்னை உங்களால் வந்து வரைய முடியும். சரிங்களா? அப்போ நம்ம நல்ல அனுபவம் இருந்ததுன்னா சும்மா நம்ம லைன் போட்டே வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு கரெக்டாக ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க ப்ரைஸு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம பேட்டர்னில் ப்ரீவியஸாக மேலே போகும்போது ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகும், கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னை இந்த மாதிரி வந்து நீங்கள் போடும்போது ஓரளவுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடியா இருக்குதா, இதுதான் ஹை, இந்த ஹை வரைக்குமே வந்து கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் கீழே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அடுத்து லோ பண்ணுதா, அடுத்த தடவை மேலே வரும்போது என்ன ஆகுது, மேலே வரைக்கும் வந்துருக்கு. அப்போ கீழே இங்கே வரும், அப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே வரும். அப்படி இல்லைங்க. பேட்டர்ன் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த இடத்துக்குள்ளார சிக்கி இருக்காதுங்க. கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகி மேலே போயிடும். மேலேயோ கீழேயோ எது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மேலே மட்டும் பிரேக் ஆகி, அதாவது படிக்கட்டை மட்டும் கட்டிட்டானா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போயிருக்குது ப்ரைஸு, இதுக்கப்புறம் படிக்கட்டு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிப்போம். நம்மளும் தினம் ஒரு பார்வையில் அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ டேயில் வந்து நீங்கள் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னை உங்களால் வந்து பார்க்க முடியும். டேயில் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் வந்து சுருக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் சேனல் பேட்டர்ன் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே சமயத்தில் வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டும் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்குதுங்க. இந்த பேரலல் சேனல் வரைகிறதுலையோ ட்ரெண்ட் லைன் வரைகிறதுலையோ வந்து எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்னன்னே வந்து தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஒரு பிளைண்டாக வந்து இதை வந்து அணுகுனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேரலல் சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எந்த இடம், இந்த இடம். ஏன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னா, இந்த லைன் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த லைன் இப்படி வந்து பிரேக் பண்ணிட்டானா, அதனால் வந்து பிரேக் பண்ணி கீழே போயிடுவான். அவர் ரேசிங் பேரலல் சேனலில் கண்டிப்பாக பிரேக் ஆகி கீழே போயிடும். அப்படி தான் வந்து லாஜிக்கை வந்து புரியாமல் வந்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோணும். என்ன பண்ணணும், ப்ரீவியஸாக இந்த இடத்துல லோ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹை போயிருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஹை போகிறதுக்கு முன்னாடி லோ எங்கே இருக்குது, இதுவா, இது கிடையாது. ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, இதுக்கு மேலே வந்து போகும்போது வந்து இது எங்கேருந்து கிளம்புச்சு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. அப்போ ரிவர்சல் வரும்போது இது வரைக்குமே நம்ம பையன் தான் நம்ம வந்து பேசுவோம். இதையும் கட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி மாறி போகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்னு உங்களால் வந்து கவனிக்க முடியுதா? ரொம்பவே எக்ஸாக்டாக வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே எப்படி வந்து போயிட்டான் பார்த்தீங்களா? அப்போது இந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குங்க. இந்த லெவல்ஸை நீங்கள் கற்றுக்கிறது தான் இருக்குது விஷயமே. அதை கற்றுக்கிட்டால் தான் உங்களால் வந்து ட்ரேடிங்கை வந்து கொஞ்சம் எளிமையாக வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். லெவல்ஸை கற்றுக்கிற வரைக்கும், லாஜிக்கை கற்றுக்கிற வரைக்கும், சும்மா லைன் போடுறேன்னா எல்லோரும் லைன் போட்டுடலாம். லைன் போட்டதுக்கப்புறம் என்ன லாஜிக், லைன் அது அவசியம் போடணுமா வேண்டாம், அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தொடர்ச்சியாக வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. எங்கேருந்து போகுது, 2023லேருந்து போயிட்டு இருக்கு. 23 நவம்பரில் இந்த இடத்துக்கு வந்தது. நவம்பர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலமாக வந்து மேலே தான் போகுது.
தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. ஒரு சில நாட்கள் இது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இதெல்லாம் நடந்தது. ஒரு சில நாட்களை தவிர மீதி எல்லா நாட்களுமே மேலே தான் போயிருக்குது. நீங்கள் லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த இடத்துல நீங்கள் கவலைப்படலை. கீழே வந்தாலும் பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சா கூட நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். லோவை கட் பண்ணால் தான் கீழே போவான், இல்லை போகவே மாட்டான். இப்போ ஒருவேளை இதை கட் பண்ணான்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மேலே வாய்ப்பு நிறைய இருக்குது. டெய்லியில் நீங்கள் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் நல்லா க்ளோஸ் வைக்கணுங்க. இந்த பிரேக் பண்ணுறான் அப்படின்னா, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து போகுது அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நல்லா வந்து இது மாதிரி க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்குது. ஏன் இது நடந்தது? ப்ரீவியஸ் ஹை இது. அதனால் அந்த இடத்துல வந்து அது மாதிரி வந்து நடந்தது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பின்பார் கேண்டில் மாதிரி வந்தது. ஆனால் அதுலேருந்து வந்து நேராக வந்து வால்யூம் பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி வந்து போயிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இதில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? எக்ஸாக்ட் லெவலுங்க. இந்த எக்ஸாக்ட் லெவலுக்கே வந்து மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் தான் இவ்வளோ தூரம் கீழே போச்சு. திரும்பவும் வந்து அதே மாதிரி மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் 5 மினிட்ஸ் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கும் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இதுதான் வித்தியாசம். யார் வந்து பலசாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். மேலே இவ்வளோ தூரம் போச்சு, ஆனால் வந்து பிரயோஜனம் இல்லை. கீழே வரைக்கும் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த இடத்த வந்து அவன் வந்து கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா இன்னும் நல்லா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? மேலே வந்த ப்ரைஸு இப்படி வந்திருக்குது. இதுக்கப்புறமா மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். திரும்ப அதே இடத்துக்கு வந்த மாதிரி வந்து வந்துட்டான். இதுலேருந்து திரும்ப வந்து மேலே போனான்னா தான் மேலே போவான், இல்லைனா வேரேஜ் தான். இந்த பேரல் சேனல் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்குதா? என்ன ஐடியா? ப்ரைஸு தொடர்ச்சியாக வந்து இந்த ஒரே லெவலில் வந்து இருக்குது. இந்த லெவலை வந்து அவனால் வந்து கட் பண்ண முடியல. கீழே வரும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கான். ஒரு வேளை இதுலேருந்து கீழே வந்தானா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடாது. வந்ததுன்னா இன்னும் நல்லா வந்து ஒரு சின்ன பை ட்ராப் பண்ணிட்டு இன்னும் நல்லா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதோ இந்த இடத்துல இருந்து அவன் மேலே தான் போகிறான். அப்போது இந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து புல்லிஷ்கான வாய்ப்பு இருக்குதான்னு தொடர்ச்சியாக வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். புல்லிஷ்கான வாய்ப்பு கொஞ்ச நாச்சு நமக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து நம்ம பை ட்ரேட் எடுக்க வரோம். இங்கே நடந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்ல கீழே வந்துகிட்டே இருந்தால் இவன் மேலே போகிறான்னு தெரியுது. நமக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். ட்ரெண்டை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து நடந்துருக்குது. ப்ரீவியஸாக லோ வைக்கலைன்னா மேலே போயிடுவான்னு தெரியும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு தெரியும். அப் ட்ரெண்ட் ஆரம்பித்தோன்னா தைரியமாக நீங்கள் வந்து அப் ட்ரெண்டே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறதுல இதுதான் உங்களுக்கான ஒரு ஜாக்பாட் மாதிரி இதெல்லாம். சரிங்களா? நல்லா மேலே போயிட்டே இருந்தது ப்ரைஸு. நல்லா மேலே போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு பேரிஷ்னஸ் உள்ளே வந்தது. எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா மேலே வந்துக்கிட்டே இருக்கிற ப்ரைஸு ஒரே ஒரு நாள் தான் க்ளோஸ் வச்சுது. அதுலேருந்து சட்ட சீட்டு கட்டு சரிகிற மாதிரி சரிஞ்சிட்டான் பார்த்தீங்களா? அப்போ இதை நீங்கள் அனுபவத்தில் வந்து கற்றுருந்தீங்கன்னா என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? இதுக்கப்புறமா நீங்கள் பை ட்ரேடை கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டீங்க. நீங்கள் வெதர் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணாலும் சரி, எதில் இப்போ ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் கால் ஆப்ஷனை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. நான் டெய்லியும் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன்லேயும் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். தினமும் வந்து சொல்கிறேன். தினமும் ஒரு பார்வையில் அதான் பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸில் என்ன வாய்ப்பு, ஆப்ஷன்ஸில் என்ன வாய்ப்பு அப்படின்னு. அன்னன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறோம், அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து வரப்பிரசாதம் மாதிரி. ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க விஷயத்தை அதே 5 மினிட்ஸில் என்ன சொல்கிறேனோ அதே தான் நான் சொல்கிறேன். ஏதாவது மாற்றம் இருக்குதா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து தெரியாது. ஆனால் நம்ம பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து விஷயம் தான் 5 மினிட்ஸ்லேயும் இதான் நடக்குது. இப்போ 5 மினிட்ஸில் நடக்கிற அதே விஷயம் டெய்லியில் நடக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து கால் ஆப்ஷனை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த டெய்லியில் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்படி வந்தது அப்படின்னா புல்லிஷ் க்ளோஸ் வரைக்கும் எதிர்பார்ப்பீங்க. இல்லைனா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த புட் ஆப்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுறதே விடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் செல் ட்ரேட் எடுக்கிறதே விடுவீங்க. அது வரைக்கும் யூ கேன் கோ ஃபார் இட்.
இந்த இடம் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்தாலே நீங்கள் செல், கோ ஃபார் எ செல் அப்படின்றாங்க. அது உங்களை ஃபெயில் பண்ணட்டும், ஃபெயில் பண்ணுற வரைக்கும் அது செல் தான். அதாவது நீங்கள் ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா மேலே போய் க்ளோஸ் வச்சு என்றைக்கா ஒரு நாள் இது நடக்க தான் போகுது. ஏதோ ஒரு நாள் மேலே போய் க்ளோஸ் வைக்க தான் போகிறான். அது 5 மினிட்ஸாக இருந்தாலும் 1 ஹவராக இருந்தாலும் 4 ஹவராக இருந்தாலும் டெய்லியாக இருந்தாலும் டைம் ஃப்ரேம்லாம் பிரச்சனையே இல்லை, லெவல்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை. இதுதான் இந்த பிக்சர் தான் உங்களுக்கு வந்து தேவை. இது என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகுதுங்கிறதுக்காக இந்த தடவை நீங்கள் பயந்துட்டு எடுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் உங்களால் பண்ணியிருக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் உங்களால் பண்ணியிருக்க முடியாது. இந்த இடத்துலையும் நீங்கள் செல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறீங்க. இன்னும் உங்களை அது ஃபெயில் பண்ண முடியல. நீங்கள் கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க. பிரச்சனை என்னென்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு இது செல்லு அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது, இல்லைனா இதை பிரேக் பண்ணணும்னு எடுக்கிறது. சில நேரத்தில் என்ன பண்ணுவான், ரிவர்ஸ் வருவான், உங்களை ஃபெயில் பண்ணுவான், அதுக்கப்புறமா வந்து கீழே வருவான், அதுக்கப்புறம் இன்னும் கீழே வருவான். அதனால தான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதிகமாக அப்படின்னு வந்து சொல்கிறது. ஒன்ஸு கீழே வரும்போது, அதாவது இந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்படி வந்து மேலே வருது, இப்படி கீழே வரும்போது இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டானா நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது அந்த லெவலுக்கு கீழே வந்துடுவான்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுமானிங்க. அது நடக்கும். மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கீழே வரமாட்டான், அடுத்த தடவை வரும்போது வந்து வரமாட்டான், இல்லைனா அடுத்த தடவை வரவே மாட்டான், வராமலேயே மேலே போய்டும். அப்போ பவர் ஆஃப் பையர்ஸ், பவர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நாள் எடுத்திருக்கான் கீழே வர்றதுக்கு, எவ்வளோ நாள் எடுத்திருக்கான் மேலே போகிறதுக்கு, எல்லாமே எவ்ரிதிங் வில் கவுண்ட். எல்லாத்தையும் கவனிக்கணும், ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். அதனால தான் நீங்கள் இவ்வளோ விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன், ஒரு சார்ட்டை மட்டும் பாருங்கன்னு சொல்லுவேன். நான் ஈஸியாக என்னால் வந்து சொல்லிட்டு போவேன். இந்த வீடியோ 5 நிமிஷத்தில் என்னால் முடிக்க முடியும். இதான் லெவல்ஸு, இங்கே வரும்போது ரிஜெக்ட் ஆகுது, கீழே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது, இங்கே வரும்போது செல் ட்ரேட் எடுத்துங்க, மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி முடிஞ்சுது, அடுத்து நிஃப்டி கடன்னு என்னால் வந்து சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த லாஜிக்கெல்லாம் புரியாது, எதுவுமே புரியாது. அதனால தான் இவ்வளோ டீப்பாக பொறுமையாக உங்களுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், ஜெயிக்கிற வழியை பாருங்கள். சரியா? அது கூட நான் ஒரு வீடியோ இன்றைக்கி நான் வந்து பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். நான் என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். அதை கட்டாயமாக எல்லாருமே வந்து பாருங்கள். அப்போ டேயில் வந்து இதுதான் தெரியுது, பேரலல் சேனல் பேட்டர்னில் போகுது, ப்ரைஸ் இன்னும் லோ வந்து பிரேக் பண்ணல, ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக தொடர்ந்து கதவை திறக்கவும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். கதவை வந்து தட்டுறான், இந்த இடத்துல மறுபடியும் தட்டுறான், இந்த இடத்துல உடச்சிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணா முடியல, ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து உடச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எங்கே போவோம், இந்த ஹை வரைக்கும் போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாடி லெவல் தான் நமக்கு டார்கெட். இல்லை அப்படின்னா படிக்கட்டு ஏறி போகிறானா இறங்கி வர்றானா, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை வச்சு நம்ம ட்ரேட்ஸை அடுத்தடுத்து வந்து பண்ணுவோம். சரி, அடுத்த டைம் ஃப்ரேம் பார்ப்போமா? டேலேருந்து அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே என்ன நடக்குது. ஸோ வீக்லியில் நம்ம இந்த பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருக்குறோம். ஸோ லாஸ்ட் டைமே வந்து நம்ம இதை பற்றி வந்து பேசியிருந்தோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்ததுக்கும் 1 ஹவரில் பார்த்ததுக்கும் 4 ஹவரில் பார்த்ததுக்கும் டெய்லிக்கும் வீக்லிக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் அட்வான்ஸ்டாக வந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுதா? வீக்லியில் நம்ம பேட்டர்ன் நடந்துகிட்டு இருக்குது. வீக்லியில் நம்மளோட பேட்டர்ன் என்ன இது, மேலே கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், மேலே போகும்போது வந்து ட்ரெண்ட் ஆகிறான், கவனிக்க முடியுதா? இங்கே வந்து போயிருக்குது, இங்கே போயிருக்குது, அதனால தான் அடுத்த தடவை இங்கே போவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ டெய்லியில் எதை வந்து நம்ம டார்கெட்டாக சொன்னோம், ப்ரீவியஸ் ஹையை டார்கெட்டாக வந்து பேசணும், அதோடைய பாடி லெவல்லையே க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் வீக்லிக்கு வந்தோன்னா உங்கள் டார்கெட்டே மாறுது பார்த்தீங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போவானா? கண்டிப்பாக போவான். எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது அது. அப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, இதை வந்து ஒரு நிமிஷம் நான் தள்ளி வச்சிடறேன். இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, உங்களால் வந்து இதை பார்க்க முடியுதா? நல்ல ட்ரெண்டாகி கீழே வந்துருக்குறானா? ஒரு தடவையும் ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போது வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்குதா? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லையா? வால்யூமோட பிரேக் ஆகணுமா? கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போயிருக்கிறானா? க்ளோஸ் உருப்படியாக வைக்கல, ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஆனால் இங்கே நடக்க வேண்டிய விஷயம் எல்லாமே நடந்துருச்சு.
இது இப்போது இன்னும் கூட கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்சால்டேஷனை எப்போ பிரேக் பண்ணுறோன்னா டார்கெட் எங்கே, இங்கே பிரேக் பண்ணானா இங்கேயே டார்கெட் வந்துடும், இங்கே பிரேக் பண்ணானா இங்கே வரும், இங்கே பிரேக் பண்ணானா இங்கே வரும் டார்கெட்டு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ உங்களுடைய பார்வை அடுத்த டிசம்பர் மாதத்துக்கு ஒரு 4 கேண்டில் தான் வரப்போகுது. இந்த 4 கேண்டிலும் வந்து இந்த லெவலை எப்போ வந்து கட் பண்ணி நல்லா வந்து க்ளோஸ் வைக்கிறானோ, எந்த வாரத்தில் வந்து க்ளோஸ் வைக்கிறானோ அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல சந்திக்கலாம். சரியா? அது வரைக்கும் இது வந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெய்லியில் பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு. அழகாக வந்து மேலே போயிட்டு தெரியும். ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்குது. ஈஸியாக வந்து உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஒரு இடத்துலையும் பண்ணுவான். தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கேயும் அதான் பண்ணியிருக்கிறான். லோ பிரேக் பண்ணோம். லோ பிரேக் பண்ணலன்னா அவன் வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஹையோட லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது வரைக்குமே பையாகிறது தான் வாய்ப்பு இருக்குது. வந்தால் நான் கூட சொல்கிறேன், வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இந்த லோவே அவன் கட் பண்ணாமல் மேலே போயிருக்கான். அதுவும் கேப் அப் ஆகி போயிருக்கான். அதனால் தொடர்ச்சியாக வந்து நம்ம பேட்டர்னில் வந்து இது மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டா அந்த லெவல்ஸு தான் மேட்ரு. இந்த லெவல்ஸை கட் பண்ணிச்சுன்னா மேலே வரைக்கும் போய்டும். ஸோ நீங்கள் 1 ஹவர்லேருந்து திரும்ப கூட இன்னொரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெவல்ஸை கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு 1 ஹவரில். ஸோ 4 ஹவர்ஸில் அந்த விஷயம் வந்து இன்னும் கூட உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது. ஒரு எக்ஸ்பான்ஷன் சேனல் பேட்டர்னில் இருக்குது. இதை பிரேக் பண்ணாலும் வந்து இந்த டார்கெட் கண்டிப்பாக போயிடும். டேயில் போனீங்க அப்படின்னா இந்த பேரல் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்குது ப்ரைஸு. இந்த லெவலுக்கு அவன் வந்து போகணும். ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெருக்கத்தில் இருக்குது. பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து நல்லாவே போயிடுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஸ்க்ரீனை என்னோட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.